Hi viewers, welcome to my channel. நாங்கள் எங்களோட முதல் வீடியோவில் நாங்கள் பார்த்திருந்தோம் nouns என்றால் என்ன, அதன் டெஃபினிஷன்ஸ் மற்றும் அதற்கான விளக்கங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று எமது சேனல் மிஸ்டர் பிளாஸ்டரில் நாங்கள் பார்க்கவிருக்கின்ற விடயம் என்னவென்றால் டைப்ஸ் ஆஃப் நவுன். டைப்ஸ் ஆஃப் நவுன் என்றால் பெயர் சொல்லின் வகைகள் என்று பொருள்படும். அதாவது பெயர் சொல் இருக்கின்றது, பெயர் சொல்லுக்கு சில வகைகள் இருக்கின்றது. அந்த வகைகளை பற்றி நாம் தெளிவு பெற இருக்கின்றோம். முதலாவதாக கமன் நவுன். கமன் நவுன் என்றால் பொதுவாக அழைக்கப்படுகின்ற பெயர். ஒரு பொருள் அல்லது ஒரு இடம் அல்லது ஒரு நபருக்கு நாங்கள் பொதுவாக வழங்கப்படுகின்ற பெயர் தான் பொதுப்பெயர், கமன் நவுன் என்று சொல்வோம். இதற்கான உதாரணமாக எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் பார்க்கலாம். கண்ட்ரி. கண்ட்ரி என்றால் நாடு என்று பொருள். பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்றால் ஜனாதிபதி என்று சொல்லலாம், அல்லது ஒரு நிறுவனத்தினது ஒரு தலைவராக நாங்கள் கருதுவோம். அடுத்தது ரிவர். ரிவர் என்றால் ஆறு என்று பொருள்படும். அடுத்தது ஷிப். ஷிப் என்றால் கப்பல். அப்ப உலகத்துல நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும், அது எல்லாத்துக்குமே பொதுவாக நாங்கள் கண்ட்ரி என்று தான் அழைப்போம். அடுத்தது பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்றால் உலகத்தில் நிறைய பிரசிடென்ட்ஸ் இருக்கும், ஆனால் நாங்கள் அவர்களுக்கு பொதுவாக பிரசிடென்ட் என்று அழைப்போம். அடுத்தது ரிவர். ரிவர் என்றால் உலகத்தில் நிறைய ஆறுகள் இருக்கும், அதற்கு நாங்கள் ரிவர் என்றது தான் எங்களோட பொது பெயர். ஷிப் என்றால் கப்பல். கப்பல் என்றால் உலகத்தில் நிறைய கப்பல் இருக்கும், அவை எல்லாத்துக்கும் பொதுவாக வழங்கப்படுகின்ற பெயர் தான் இந்த ஷிப் என்ற பெயர். செகண்ட் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்றால் இடுகுறிப்பெயர் அல்லது சிறப்பு பெயர் என்று சொல்வோம். அதாவது குறிப்பாக இடப்படுகின்ற பெயர் தான், ஒரு ஆளுக்கு குறிப்பாக இடப்படுகின்ற பெயர், அதாவது சிறப்பாக நாங்கள் அவருக்கு அழைக்கப்படுகின்ற பெயர், அவரை நாங்கள் சிறப்பாக பெயர் கொண்டு அழைப்போம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி என்ற கொமன் நவுனுக்குரிய ப்ராப்பர் நவுன் என்னென்றால், அதாவது கண்ட்ரி என்ற பொது பெயருக்குரிய சிறப்பு பெயர் என்னவாக இருக்கும் என்றால், கண்ட்ரிக்கு ஸ்ரீலங்கா. கண்ட்ரி என்ற கமன் நவுனுக்குரிய ப்ராப்பர் நவுன் என்னவென்றால் ஸ்ரீலங்கா ஆக இருக்கும். அதே போன்று பிரசிடென்ட் என்ற கமன் நவுனுக்கு உரிய ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர் எதுவாக இருக்கும் என்றால் ரணில். ரைட். அடுத்தது ரிவர் என்ற கமன் நவுன் அல்லது பொது ரிவர் என்ற கமன் நவுன் பொது பெயருக்கு உரிய சிறப்பு பெயர் எதுவாக இருக்கும் என்றால் மகவெளி. இது போன்ற நிறைய ரிவர் பெயர்கள் இதுக்கு வரும், பொருத்தமாக வரும். அது போன்று ஷிப். ஷிப் என்றால் உலகத்தில் கோடிக்கணக்கான ஷிப் இருக்கு, அதுல ஒரு ஷிப் சிறப்பாக அதுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் டைட்டானிக். இது போன்று சிட்டி ஆஃப் ட்ரிங்கோ, குயின் எலிசபெத், இப்படியான பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது. அவையெல்லாம் என்னவாக வரும்? ப்ராப்பர் நவுனாக வரும். அதாவது ஒரு நபருக்கு அல்லது பொருளுக்கு அல்லது இடத்துக்கு நாங்கள் சிறப்பாக கூப்பிடுற பேர். நாங்கள் உலகத்தில் நிறைய கோடிக்கணக்கான பேரை கொண்டு அழைப்போம் ஒரு ஒரு ஆளை அல்லது ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை. அது எல்லாமே இந்த ப்ராப்பர் நவுனுக்குள்ள வரும். தேர்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்று சொல்வோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்றால் பண்பு பெயர் என்று சொல்வோம். அதாவது குவாலிட்டி, தரம், ஒரு ஆள்ற தரம் அல்லது ஒரு பொருள்ற தரம், இதை பற்றி சொல்றதுக்கு நாங்கள் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பயன்படுத்துவோம். அடுத்தது ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்களை பெயர் சொற்களாக அழைக்கும் போது இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பயன்படுத்துவோம். அடுத்தது குவாலிட்டி, ஆக்ஷன். அடுத்தது ஸ்டேட். ஸ்டேட் என்று சொல்லும்போது ஒரு நிலையை சொல்லும்போது, அதாவது சைல்ட்ஹுட், யூத், இப்படியான ஒரு பருவங்கள் அல்லது நிலைகள் சம்பந்தமாக சொல்லும்போது நாங்கள் அந்த பண்பு பெயரினை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது பற்றி நாங்கள் தெளிவாக மீண்டும் வீடியோஸ் போட இருக்கின்றோம். இது ஒரு மேலோட்டமான விடயம்தான். அதில் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அல்லது பண்பு பெயர் என்று சொன்னால் அதில் முதலாவது என்ன சொல்றோம்? எக்ஸாம்பிள்ஸ். லவ். லவ் என்றால் அன்பு அல்லது காதல். இது ஒரு எங்களோட உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாமே அநேகமா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல வரும். அப்ப லவ். அடுத்தது கைண்ட்னஸ். கைண்ட்னஸ்னா கருணையான தன்மை. அப்ப எங்களோட மனசுல உள்ள ஃபீலிங்ஸ் அல்லது தன்மை, அதுதான் இந்த உணர்வுகள் எல்லாமே வரும். அப்ப கைண்ட்னஸ், பேட்னஸ், பிரைட்னஸ், இப்படி எல்லாம் வரும். ரைட். அடுத்தது லாஃப்டர். லாஃப்டர் என்ற சிரிப்பு. ரைட். சிரிப்பு என்றது ஒரு செயலை நாங்கள் பெயர் சொல்லாக அழைக்கின்ற முறை லாஃப்டர். லாஃப் என்றால் வேர்ப்
அது படிப்போம். அதாவது இது லாஃப்டர். லாஃப்டர் என்று சொன்னால் சிரிப்பு என்று பொருள். ரைட். அடுத்தது யூத். யூத் என்றால் இளமை பருவம். இதுவும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பண்பு பேராக வரும். அதாவது இருக்கும் நிலையை சொல்கின்ற விடயம். அதனால அது இந்த யூத் என்றது ஒரு நபரினுடைய நிலை. அந்த நிலையை சொல்றதும் இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக வரும். ஃபோர்த் ஒன் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் என்றால் கூட்டப்பேர் சொல்வோம். அதாவது கூட்டமாக ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை அல்லது ஒரு இடத்தினை அழைக்கின்ற ஒரு முறைதான் இந்த முறை. அதாவது பாருங்க, கலெக்டிவ் நவுன் கூட்டப்பேர். இதுக்கு உதாரணம் ஆர்மி. நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தா அவங்கள ஆர்மின்னு சொல்லுவோம். நிறைய ஆக்கள், ஒவ்வொரு நபரையும் நாங்கள் ஒரு பர்சன் வந்து நிறைய ஒரு இடத்துல குழுமி இருந்தா அதுக்கு நாங்கள் க்ரௌட்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட்டப்பேர், கலெக்டிவ் நவுன். அடுத்து ஸ்டாஃப். ஸ்டாஃப் ஆஃப் டீச்சர்ஸ் அல்லது ஸ்டாஃப் ஆஃப் அ ஆஃபீஸ். இது எல்லாமே கூட்டப்பேராக வரும். அடுத்தது பெவி ஆஃப் கேர்ள்ஸ். ஒரு பெண் பிள்ளை நின்றா கேர்ள். அந்த நிறைய பெண் பிள்ளைகளை சேர்த்து நாங்கள் இங்கிலீஷ்ல அழைப்போம் பெவி ஆஃப் கேர்ள்ஸ் சொல்லி. இதெல்லாம் இந்த கூட்டப்பேருக்குள்ள வரும். அடுத்தது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் என்றால் மூலப்பொருள் பேர். மூலப்பொருள் பேர் என்று சொல்லும்போது நாங்கள் அன்கவுண்டபிள்ஸ், அதாவது எண்ண முடியாத பொருட்கள் எல்லாமே இந்த மெட்டீரியல் நவுன்ஸுக்குள்ள வரும். அதாவது ஒன்றொன்றாக நாங்கள் நிச்சயிக்க இயலாது. இப்போ ரைஸ், அரிசி எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நிச்சயிக்கலுமா இல்லை.